இப்போ நம்ம அதை தேர்ந்தெடுத்து கொண்ட காரணமே ஏதோ ஒரு வகையில் நம்ம தவறு உணர்ந்திருக்கோம். மனசாட்சி குறுகுறுன்னு சொல்றது செய்வோம் சில நேரங்களில் தப்பு பண்ணிட்டு. அந்த குறுகுறுன்னு இருந்ததுக்கே இந்த வாழ்க்கை அமைச்சு கொடுத்துருக்கோம், ஒன்று சேர்க்கப்பட்டிருக்கோம். ஏதோ கடினத்து நன்மை இருக்குது, தப்பு பண்ணுறது தப்புன்னு தெரியுது, ஆனால் தொடர்ச்சி தப்புன்றது உணரல. ஏதோ ஒன்று உணர்ந்துருக்கோம், அந்த உணர்வு கொஞ்சம் வருந்திருக்கோம், அதன் காரணம் ஒன்று சேர்க்கப்பட்டிருக்கோம். உங்களுக்கு ஒரு தகுதியை கொடுத்துருக்கான் மனிதர்களாக வாழ்றதுக்காக. அதனால இன்னும் நம்ம அந்த பாதையில் முழுமையாக அவனை சார்ந்தடைஞ்சிடணும். சாதாரண உலகத்தில் ஒரு வாய்ப்பு கிடைச்சாலே விட மாட்டோம், நம்ம பொருளை சேர்க்கறதுக்கு அவங்கள பயன்படுத்திக்குவோம். அகிலங்கள் படைச்ச இறைவன் நமக்காக நம்ம அகிலங்கள் படைச்ச இறைவன் நமக்கு ஒரு வாய்ப்பு அமைக்கும் போது அவனை பயன்படுத்திக்கணும். தீமையில மீளுக்கும் தூய்மையான வாழ்க்கை வாழ்றதுக்கும் பயன்படுத்திக்கணும், நன்மையில் வாழ்றதுக்கு அவன் பயன்படுத்தணும். அவனே சரணடையணும், அவனே நம்ம குடும்பத்தையும் சமர்ப்பிக்கணும். நம்ம பெரும் கஷ்டங்கள் எல்லாம் காரணம் இந்த அவசரத்தின் காரணமாக தான். இறைவன் சொல்ல அவசரப்படாதீங்கன்னு சொல்கிறோம், கொஞ்சம் பொறுமையை கேளுங்க, நாங்கள் வழியமைக்கிறோம். பெரும்பாலும் கஷ்டங்களுக்கு அவசரம் தான் காரணமாகும். அந்த அவசரத்துக்கு காரணம் மற்றவங்களுடைய வாழ்க்கையை ஒப்பிட்டு பார்த்து நானும் உடனே பணக்காரன் ஆகணும், வீடு கட்டணும், கார் வாங்கணும், பைக் வாங்கணும். நமக்கு ஒரு வாழ்க்கை இருக்குது, அந்த வாழ்க்கையில் நம்ம தேவைகளை இறைவன் திரும்பும்பொழுது நியாயமான தேவையாக தான் மேன்மையாக தரும், வழி அமைப்பான், சூழ்நிலை அமைப்பான். ஆனால் நம்ம அவசரப்பட்டு வாங்கிட்டு வாழ்க்கை ஃபுல்லாக அவசரப்பட்டுருக்கோம். 21:37 நீங்கள் அவசரப்படாதீர்கள், நான் அத்தாட்சியம் காமிக்கிறேன். ஒரு தேவை வரும்போது அந்த விருப்பத்தை என்கிட்ட ஒப்படைங்க, நான் கொடுத்த விருப்பத்தை என்கிட்ட ஒப்படைங்க, அதுக்கு வழி நான் அமைக்கிறேன். அது நியாயமாக தேவைம்போது தேவையாக இருக்கும்போது கொஞ்சம் பொறுமை விட்டு கேளுங்க. அந்த பொறுமையில் அது உங்களுக்கு அழகான முறை வழி நடத்தப்படுவீங்க. அத்தாட்சி அமையும், அறியாமல் இருந்து வரும் உங்களுக்கு. அதில் உங்களுக்கே ஞானம் கொடுக்கப்பட்டு அதை நீங்கள் வழிநடத்தப்படுவீங்க. அதில் சிரமம் இருக்க சுகமானமாக இருக்கும். எப்போ நம்ம அவசரப்பட்டோமோ அதன் காரணமாக கஷ்டங்களை தொடர ஆரம்பிச்சு. ஒரு பொருளை வாங்கிட்டு வந்துட்டு அதில் நிறைய அவசரப்பட்டுக்கிறோம், கடன் கட்ட முடியாமல் அவசரப்படுறோம். வித்துடைய சொன்ன வித்தெல்லாம் ரேட்டு போகாது. அவசரம் செய்தாலே குணமாக இருக்குது, அதனால் அவசரப்படாது. அல்லாவின் கட்டளை வந்து விட்டது, அதை பற்றி நீங்கள் அவசரப்படாதீங்க. மனிதன் அவசரக்காரனாகவே இருக்கிறான், விரைவில் நம்ம அத்தாட்சியை காமிக்கிறேன், ஆனால் அவசரப்படாதீங்க. பொறுமையாக தன் கூலியை நிச்சயமாக கணக்கிட்டு பெறுவார்கள்.